பாத்தியாடா, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏன்டா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? செய்யாத தப்புக்கு ஆனா சத்தியமா சொல்றேன், என் அளவுக்கு தண்டனை எவனுமே அனுபவிக்க மாட்டான். டேய், அங்க பிருந்தாவும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாடா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவ கர்ப்பமா இருக்கிறது அப்பாவும் அத்தையும் நம்புறாங்க. நான் என்னதான்டா பண்றது? ஆனா நான் சத்தியமா பிருந்தாக்கு தான் உண்மையா இருக்கேன். நான் அவளதான்டா விரும்புறேன். இங்க பாரு மாறா, நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. புரியுதுடா, நீ அழுவாத. அவ போய் தான் சொல்றா. இப்ப அவங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள வர்றதுக்காக இப்படி ஒரு டிராமா ஆடிட்டு இருக்காங்க. இல்லாத கர்ப்பத்தை இருக்குன்னு சொல்லி நாடகம் ஆடலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ மாட்டிப்பா. இந்த டிராமாலாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. இங்க பாரு, கர்ப்பம்னா முதல்ல வயிறு வளரும், 10 மாசத்துல புள்ள பிறக்கணும். அதெல்லாம் எப்படி சமாளிப்பா? அதெல்லாம் யோசிக்காமையா எப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பா? அவ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளான் கரெக்டா வச்சிருக்கா. அவ சரி வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து இதுதான் உன் குழந்தைன்னு கூட அவ சொல்லலாம். அதே இடத்துல இருந்து நம்மளும் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி அவ முகத்திரையை கிழிக்கிறது, அவ பொய் எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம பிளான் பண்ணுவோம். இப்படி தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தைரியமா இரு. அது மட்டும் இல்ல, இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக இருந்தா தாண்டா பிரச்சனை. உனக்கு தான் நான், வீரா, ராகவன், அண்ணி எல்லாம் கூடவே இருக்குமே. அப்புறம் எதுக்குடா பயப்படுற? தைரியமா இரு, பாத்துக்கலாம். ரொம்ப யோசிக்காது, வா. அழுடி, நல்ல ஆளு. வேணாம் வேணாம் தலைப்பாட அடிச்சுட்டே. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையாடி? இந்த வாழ்க்கை அன்னைக்கே தலைமொழி இருந்தன, இன்னைக்கு உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்ல. இப்படி மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேடி. என்னம்மா நீ? அவளே உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அழாத. இப்பவும் வாழ்க்கை எங்கேயுமே உன்னை விட்டு போகல. அவ சொல்ற பொய்யெல்லாம் பொய்யன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அது வரைக்கும் தான் நீ இந்த கஷ்டத்துல இருக்க வேண்டியது இருக்கும். ஏய், உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம்டி. கண்டிப்பா அவ சொன்ன பொய்ய நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம். ஆமா, நீ தாண்டி கார்த்திக் கூட வாழ போற. அதை யாராலையும் மாத்த முடியாது, புரிஞ்சுக்கோடி. ஆமாடி, நீங்க எல்லாரும் இப்படி நம்பிக்கை கொடுத்துதான் இன்னைக்கு அவ இந்த நிலைமையில இருக்கா. ஒருத்தி பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறா. பதிலுக்கு நம்ம என்னமா பண்ணணும்? சரி, இருந்துட்டு போன விட்டுட்டு போணுமா? எதிர்த்து போராடணுமா? அப்படித்தானமா நீ எங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. இப்ப இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏமா இவ்வளவு நெகட்டிவா பேசுற? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் ஆயிடாதுமா. நாங்க இருக்கோம். பிருந்தா வாழ்க்கைய அப்படியே விட்டுற மாட்டோமா. எங்களை நம்பு. எல்லாரும் ஒன்னா மீட்டிங் போட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்றாங்களோ? என்னன்னு கண்டுபிடிப்போம். மரா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? அப்பா பிருந்தாவோட நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காரு. அத புரிஞ்சுக்காம நீ அவர் கூட கூட பேசினா என்னடா அர்த்தம்? எது? அவர் சொன்னது பிருந்தாக்கு நல்லதா? பின்ன நீ வேற என்ன நினைக்கிற? விஜி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாடா. இதுக்கு மேலயும் பிருந்தா நம்ம வீட்லயே இருந்தா பிருந்தா வாழ்க்கை என்ன ஆகும்? அத நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இது வரைக்கும் அவ 2ஆம் தாலி கட்டிட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு மாறா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க போறனே தெரியல. இதுக்கு மேலயும் அவளை இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு? விஜி கர்ப்பமா இருக்கிற விஷயம் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வழியை நம்ம காட்டியே ஆகணும். என்ன வழியை காட்டுறது? பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். கார்த்தியும் பிருந்தாவையும் பிரிக்கணும். அதானே சொல்ல வர? மாறா, நம்ம வேற என்னடா பண்ண முடியும்? அத என்னத்த புரியாம பேசிட்டு இருக்க நீ?
அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவ கர்ப்பமே இல்ல. போடா, இதுதானே நீ அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாருங்க, அவ சில விஷயத்துல போய் சொல்லிருக்கா. எனக்கே அவ மேல கோவம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எந்த ஒரு பொண்ணும் போய் சொல்ல மாட்டாள்ல. அவ சொல்லுவா. அத்த, கார்த்தி தப்பே பண்ணாதப்போ ஊரையே கூட்டி அவன் என்ன கெடுத்துட்டான்னு சொல்லி டிராமா பண்ணவதான் அவ. மாறா, நீ கார்த்தி பிருந்தா மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல விஜி பக்கமும் கொஞ்சம் உண்மை இருக்குமோன்னுதான் என் மனசுக்கு தோணுதுடா. இப்படி சொல்லி நான் உனக்கு புரிய வைக்க. அத்த, முட்டாளா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு முட்டாளாவா இருப்ப? சும்மா கத்தாத. நீ வளர்த்த புள்ள கார்த்தி தப்பே பண்ண அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்ற, அவனை நம்ப மாட்டேற நீ. வள்ளிமா, இப்ப கூட அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றது அவங்க அம்மா மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த டாக்டர் நாடி பிடிச்சு பார்த்தாருல, அவர் எதுக்கு போய் சொல்ல போறாரு? ஏன் அவர் உண்மையதான் சொல்லிருக்கணுமா என்ன? உங்க எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி அவ அந்த டாக்டர் கிட்ட சொல்லி ஏமாத்திருப்பா. வீரா, நான் என்ன சொல்றது வீரா? எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா நோட் பண்ணு. அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தானா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இவ்வளவு ஏன், பிருந்தாவை நானே பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்.